கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த அன்புக்குரிய நாளுக்கு நன்றி சொல்லி நாம் 173வது பரலோக வாசலிலே எல்லாம் கூடும் என்பதை குறித்து தியானிக்க போறோம். ஆமா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எல்லாம் கூட போகுது. உங்க இருதயத்துல ஊற்றிக்கொண்டிருக்கிற விண்ணப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. நான் சொல்லல, மார்க் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகுமா. யாரு? நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகுமா. இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோடு முறையிடுங்க, கர்த்தர்ட்ட முறையிடுங்க. வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கீங்களா? பிள்ளைகளுடைய கர்ப்பத்தின் கனிக்காக காத்து கொண்டிருக்கீங்களா? பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கீங்களா? பிள்ளைகளுடைய சமாதானத்துக்காக காத்து கொண்டிருக்கீங்களா? கடனில் இருந்து விடுதலை பெறுவதற்காக காத்திருக்கீங்களா? கஷ்டத்தோடு புலம்பிக் கொண்டிருக்கீங்களா? ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத துயரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? வியாதி என்கிற பெரும்பாடோடு வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கட்ட போறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகுமா. நீங்க சொல்லுங்க, எல்லாமே உங்க கைகூடி வரப்போகுது. வியாதியிலிருந்து சுகம் உருவாக போகுது, கஷ்டங்கள்ல இருந்து விடுதலை உண்டாக போகிறது, கண்ணீரில் இருந்து உங்களுக்கு சந்தோஷம் மனமகிழ்ச்சி உண்டாக போகுது. நீங்க விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். எப்படி? என் இயேசுவால் ஆகும் என்று சொன்னீங்கன்னா நிச்சயம் நடக்கும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, விசுவாசிப்பவனுக்கு எல்லாம் கூடுமா. நீங்க விசுவாசித்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாம் கைகூடி வரும். நம்பிக்கையோட காத்திருங்க, விசுவாசத்தோட இருங்க. கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். நம்பிக்கையோட இருங்க. வெற்றி உங்களுக்கே. ஆமென்.